இவர் தான் நித்திக். இவருக்கு இவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் டே. எப்படா பெல் அடிக்கும், எப்படா பாட்டி வீட்டுக்கு போலான்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பெல்லும் அடிச்சிடுச்சு. நம்ம நித்திக் சார் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நித்திக் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணி போனா. தன்னோட பாட்டி கிராமம் வந்ததை கரெக்டா கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட சொன்னான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். நித்திக்கோட பாட்டி கருப்பையா கிட்ட என்னோட மகனும் பேரனும் வராங்க, போய் அழைச்சிட்டு வா கருப்பையா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கருப்பையா மாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நித்திக்கும் அவங்க அம்மாவும் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது நித்திக் சொன்னா, அம்மா அதோ பாரு நம்ம பாட்டி வீடு அப்படின்னு கரெக்டா சொன்னா நித்திக். நித்திக்கோட பாட்டி பொண்ணையும் பேரனையும் பார்த்த சந்தோஷத்துல கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்தா வேப்பங்குச்சில தான் பல் விளக்குவான் நித்திக். பாட்டி கம்புருண்டையும் கேப்பங்களையும் அதோட கொஞ்சம் கோழி குழம்பும் நித்திக்கு சாப்பிட கொடுத்தாங்க. நித்திக்கு பாட்டி கையால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நித்திக்க பார்க்க வந்தாங்க. வாடா நண்பா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நித்திக்க கூப்பிட்டாங்க. நித்திக் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டயர் ஓட்டுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, பாட்டியோட மாந்தோப்புல மாங்காய் பறிக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். விளாண்டு அசந்து போன நித்திக்க கைத்துக்கட்டுல படுக்க வச்சு பாட்டி விசிறி விட்டாங்க. வாடா நித்திக் பம்பு செட்ல குளிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நித்திக்க கூப்பிட்டாங்க. 4 பேரும் சேர்ந்து பம்பு செட்ல தாந்தும்னு ஆட்டம் போட்டாங்க. பாட்டி கிட்ட கதை கேட்டுக்கிட்டே நித்திக் தூங்கிட்டான். நித்திக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பம்பரம் விளையாண்டாங்க. நித்திக்கோட பம்பரம் காணா போயிடுச்சு. நித்திக் அதை தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போனான். காட்டுக்குள்ள நித்திக் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அங்க வெளிச்சம் தெரியுதே அப்படின்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி போனான். ஒரு முனிவர் அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்த நித்திக் தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டான். சிறுவனே, யார் நீ? ஏன் நீ தவத்தை கலைத்தாய் அப்படின்னு முனிவர் நித்திக்க பார்த்து கேட்டாரு. அதுக்கு நித்திக், தாத்தா என் பம்பரம் காணா போயிடுச்சு, அது தேட வந்தேனா இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நித்திக் சொன்னான். தவத்தை கலைச்சதுனால முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. சிறுவனே, என் தவத்தை கலைத்ததால் இன்னும் 2 மணி நேரம் நீ குள்ளனாக இரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. நித்திக்கும் குள்ளனா மாறிட்டான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் கண்ணுக்கு சின்ன சின்ன கல்லும் பெரிய பாறாங்கல்லா தெரிஞ்சது. சின்ன சின்ன வண்டு கூட அவன் கண்ணுக்கு பெரிய வண்டா தெரிஞ்சது. இந்த வண்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த வண்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு காளான் குடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பயும் அந்த வண்டு அவனை விடல. திருப்பியும் அங்க இருந்து ஓடுனான். அங்க இருந்து ஒரு காளான் தோட்டத்துக்குள்ள என்ட்ரானா. அங்க ஒரு பேசும் காளான் இருந்தது. அதை நித்திக்க பார்த்து புவாரியோ அப்படின்னு கேட்டது. நடந்தது எல்லாத்தையும் நித்திக் காளான் கிட்ட சொன்னான். அதுக்கு காளான், பயப்படாத, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான், அவன் 2 மணி நேரம் உன்னை சேஃபா பாத்துக்குவான், அதுக்கப்புறம் உன்னோட ஊருக்கு போற வழியும் அவன் உனக்கு காட்டுவான் அப்படின்னு காளான் சொன்னது. இன்னொரு காளான் கூட வேறொரு காளான் உலகத்துக்கு என்ட்ரானா நித்திக். அங்க அவனுக்கு பார்க்க ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது. அன்னைக்கு டின்னர் அந்த காளான் கூட தான் அவன் சாப்பிட்டான். போகும் வழியில முனிவரை சந்தித்தான் நித்திக். நித்திக்க பார்த்து முனிவர், சிறுவனே, உன் அகந்தை அழிந்ததா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம நித்திக், அகந்தையா? தாத்தா தாத்தா இன்னும் 2 மணி நேரம், எனக்கு திருப்பியும் குள்ளனா மாறுறதுக்கு சாபம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஸ்வீட்டா கேட்டான். உடனே முனிவர், என்னடா இது அப்படின்னு வாயை பொளக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிராமத்துக்கு போகும் வழிய காட்டி கொடுத்துச்சு காளான். நித்திக் ஹாப்பியா கிளம்புனான். அந்த எல்லாத்தையும் பாட்டி கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டான் நித்திக். காளான் பேசிச்சா, அது கூட நம்ம டின்னர் சாப்பிட்டோமா, இது வரைக்கும் அவனுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. அதை நினச்சி அவனே ஆச்சரியமாக ஃபீல் பண்ணான். ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாட்டிக்கும் பாய் சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டான் நித்திக்.